செலுத்தப்பட்டிருக்கிறது. அந்த செலுத்தப்பட்ட கிரயத்தில் இதெல்லாம் அடங்கி இருக்கிறது. தேசத்தின் நன்மையை நீங்கள் புசிப்பீர்கள் என்கிறது இந்த டிக்கெட்ல இன்க்ளூடடுங்க. இது வெறும் பரலோகம் போற டிக்கெட்ல. நிறைய கிறிஸ்தவர்கள் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த ரட்சிப்புங்கிறது ஏதோ போய் ஞானஸ்தானம் எடுத்து பரலோகம் ஏசு நாளைக்கு வந்தா பரலோகம் போவியா அப்படின்னாங்க. அதனால பரலோகம் போறதுக்கு டிக்கெட்டை வாங்கி வச்சிருக்காங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த டிக்கெட்டை நல்லா வாசித்து பாருங்க. இங்க நல்லா சாப்பிட்டுட்டு போறதுக்கு தான் இந்த டிக்கெட்டு. இருக்கீங்களா? ஆகவே நான் மனசு வச்சுட்டு நல்லா சாப்பிட்டு போறேன்னு. நிறைய பேர் உபவாசத்திலே இருக்கிறாங்க. ஆனா இயேசு சொல்லிட்டார் மணவாளன் கூட இருக்கும்போது உபவாசம் தேவையானாரு. மணவாளன் இங்கேயே இருக்கிறாரு. சிலர் நினைக்கிறார் அங்கே போயிட்டாரு. நான் அங்கே போகல, அவர் எங்கே இருக்கிறாரு? இங்கே இருக்கிறாரு. தேசத்தின் நன்மையை புசிப்பதற்காகவே என்ன வச்சிருக்கிறார்? இருக்கிற பெஸ்டெல்லாம் சாப்பிட்டுட்டு வான்னு வச்சிருக்காரு. ஆகவே நான் அங்கே போகிறதுக்குள்ள நல்லா புஷ்டியாகி நல்லா சாப்பிட்டுட்டு அங்கே போன உடனே அவர் நம்மளை பார்த்து சந்தோஷப்படணும். எல்லாத்தையும் நல்லா சாப்பிட்டியா? உனக்கு வாங்கி தந்ததெல்லாம் நல்லா அனுபவிச்சியா? உனக்காக இவ்வளோ விலையுயர்ந்த டிக்கெட்டை வாங்கி உன்னை ஃபஸ்ட் கிளாஸில் அனுப்பணுன்னு தான் நான் வாங்கியிருக்கிறேன். இப்போ கல்வாரி சிலுவை ஃபஸ்ட் கிளாஸ் டிக்கெட்டுங்க. இது தர டிக்கெட் இல்லை. ஹலோ, இது இருக்கிறதுல எஜமானின் மேஜையிலிருந்து விழுந்த துணிக்கைகளை தின்னலாமான்ற டிக்கெட்டு கிடையாது. இது பிள்ளைகளின் அப்பத்தை சாப்பிட்றதுக்கு டிக்கெட். இது அப்பேற்பட்ட டிக்கெட்டு. அந்த டிக்கெட்டை கல்வாரி சிலுவையில் தம்முடைய ஜீவனை கொடுத்து தம்முடைய ரத்தத்தை சிந்தி எனக்காக வாங்கி கொடுத்திருக்கிறாரு. அதை அனுபவிக்கலைன்னா அதை விட ஒரு பெரிய இன்சல்ட் அவருக்கு இருக்க முடியாது. அதை அனுபவிக்காம நான் போய் சேர்ந்துட்டு நாளைக்கு நான் தலையை சொரிஞ்சிட்டு அங்கே நிற்கக்கூடாது. நிறைய கிறிஸ்தவங்க அப்படிதான் நிற்க போறாங்க பாருங்க. அப்போ அவர் சொல்லுவார், அங்கேயே நீ போயிருக்கலாமே ஏஎஃப்டியில் அவர் சொல்லிகிட்டே இருந்தார் அன்னைக்கு. அங்கே தான் போகலான் இருந்தாங்க. எல்லாம் சொன்னாங்க அவர் ஏதோ ப்ராஸ்பெரிட்டி ப்ரீச்சராம், அதனால தான் நான் போகல. எங்கள் பிரசங்கியார் சொன்னார், நீ மோட்சம் போகிறதுக்கு ரெடி ஆகு, உனக்கு எதுக்கு ப்ராஸ்பெரிட்டினாரு. அதனால நான் மனம் திரும்பி பரலோகம் வந்திருக்கிறேன். கர்த்தர் சொல்லுவார், மனம் திரும்பின சரியான மனம் பொருந்தி இருந்தீங்கன்னா அங்கேயே சாப்பிட்டுட்டு வந்துருக்கலான் இருப்பார். ஹலோ, எல்லாம் சொல்லுங்க, நான் மனம் திரும்பி விட்டேன், இப்போ மனம் பொருந்திக்கிட்டு இருக்கிறேன். ஏன் மனம் பொருந்திக்கிட்டு இருக்கிறோம்? மனம் எங்கெங்கிருந்தோ வந்திருக்கிறோம் நம்ம. அதனால தான் சொல்கிறேன் இதை. பல பேர் பின்னணியிலேருந்து வந்திருக்கிறோம். மனம் திரும்பதில் சாம்பியன்ஸ் நம்ம எல்லாம் அழுது கண்ணீர் விட்டு மேடைக்கு போய் எல்லா கூட்டமாக போய் அழுது பாவத்தெல்லாம் அறிக்கை செய்து எல்லாம் பண்ணி எல்லா பாவத்தையும் விட்டு எல்லாம் சுத்திகரிக்கப்பட்டு எல்லாம் பண்ணியாச்சு பாருங்கள். பரலோகம் போகிறதுக்கு எல்லாம் ரெடி. ஆனால் இன்னும் நிறைய நாள் வாழ வேண்டியது இருக்குது இங்கே. அதனால் மனம் பொருந்துகிற வேலையில் இறங்கணும். ஏனென்றால் மனம் பொருந்துனா தேசத்தின் நன்மையை